ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தருகிறது என்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ல் ராகு வரார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் ராகு பகவான் வந்துட்டார்னா இனி வாழ்க்கையில் கவலையே கிடையாது. அரசனை போல் யோகம். அதாவது உங்களுக்கான பணி என்பது கிடைத்துவிடும். சார், இது வரைக்கும் எனக்கு ஒரு கோல் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் ஒரு கால் சென்டரில் போனேன். நான் இந்த மாதிரியான ஏதேதோ கூப்பிடுற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கான தெளிவான ஜாப் என்பது எனக்கு கிடைத்து விட்டது. ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள் நண்பர்களே, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்பு அதனுடைய கோடாலியை நீங்கள் 7 மணி நேரம் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா 6 மணி நேரம் அந்த கோடரியை சாணை பிடிக்க வைத்துக்கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் தான் அந்த மரத்தை வெட்டுறோம். அவன் தான் புத்திசாலி. 7 மணி நேரமும் மரத்தை வெட்டுறவன் முட்டாள். 6 மணி நேரம் நீங்கள் சாணை பிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் நீங்கள் இத்தனை நாளாக பட்டை திட்டி வைத்திருந்தீர்கள். உங்களுடைய அறிவை பட்டை திட்டி வச்சுருந்தீங்க. இந்த 10ஆம் இடத்துல ராகு கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் ஷைன் பண்ண போகிறீங்க. 10லே ஒரு பாவி, அதான் சொல்கிறது.